வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு துரோகம் இழைத்த தமிழரசு கட்சி, சட்டத்திரணி சுகாஸ் குற்றச்சாட்டு. உயிர்த்த தாக்குதல் கடந்த அரசின் தொடர்பு அம்பலமாகிறது, செல்வராசா கஜேந்திரன் தெரிவிப்பு. நாடு முழுவதும் 23,000 தாதியர்களுக்கு பற்றாக்குறை, வெளியானது தகவல். முள்ளிவாய்க்கால் நினைவு தூவிக்கு அஞ்சலி செலுத்திய இந்திய பின்னணி பாடகர் சத்தியன். அடுத்த மாதம் முதல் பேருந்து கட்டணத்தில் மாற்றம், வெளியானது தகவல். தன் பிள்ளைகளை பின்தொடரும் மர்ம நபர் சுரேஷ் அலைவின் மறைவு முறைப்பாடு. 89 போலி நிறுவனங்கள் மூலம் பல மில்லியன் டாலர் நிதி மோசடி. நீதிமன்ற வழக்குகளில் குடும்பத்தின் 3 உறுப்பினர்கள் விசாரணைகள் மையத்தில் ராஜபக்சர்கள். 10 வயது மாணவியிடம் பாலியல் அத்துமீறல், பாடசாலை அதிபர் அதிரடியாக கைது. நண்பருடன் நீராடச் சென்றவருக்கு நேர்ந்த துயரம், ஒருவர் மாயம். வீடொன்றில் இருந்து சடலம் ஒன்று மீட்பு. வெளிநாடொன்றில் உள்ள பாடசாலையில் பயங்கரம், துப்பாக்கிச் சூட்டில் 3 மாணவர்கள் பலி. பதவி விலகினார் பிரித்தானியாவின் பிரதமர். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சி தற்போதைய சூழலில் வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு மாறாக ஒற்றையாட்சி முறைமைக்குள் முடங்கி வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரட்னம் சுகாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் அந்த அறிக்கையில் வரலாற்று சிறப்புமிக்க 50 ஆண்டு கால இந்த ஆண்டு தமிழ் மக்களின் வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறப்புமிக்க ஆண்டாகும். ஏனென்றால் வரலாற்று சிறப்புமிக்க வட்டுக்கோட்டை தீர்மானம் எனப்படும் தமிழீழ பிரகடனம் நிறைவேற்றப்பட்டு இன்றுடன் 50 ஆண்டுகள் கடக்கிறது. ஆனால் இந்த 50வது ஆண்டை தமிழ் மக்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் அந்த வரலாற்று பிரகடனத்தை முன்னிறுத்தி வழிநடத்திய தந்தை செல்வாவின் இலங்கை தமிழரசு கட்சி இன்று அதற்கு முற்றிலும் மாறான ஒரு அரசியல் பாதையில் பயணிக்க தொடங்கியுள்ளது. ஒற்றையாட்சி வரைவுக்கு முட்டுக் கொடுக்கும் தமிழரசு தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கொண்டு வந்து நிறைவேற்ற தயாராகி வரும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு வரைவு உருவாக்குவதில் தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் சுமந்திரன் முதன்மை பங்கை வழங்கியுள்ளார். அவரால் எழுதப்பட்ட ஒற்றையாட்சிக்குட்பட்ட இந்த ஏக்கிராட்சிய வரைவை தமிழர்களின் அரசியல் தீர்வாக அவர்கள் தலையில் திணிப்பதற்கு தமிழரசு கட்சி மிகவும் தீவிரமாக முனைப்பு காட்டி வருவதாகவும் அவர் குற்றச்சாட்டொன்றினை முன்வைத்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அண்மையில் இடம்பெற்று வரும் தொடர்ச்சியான கைதுகள் கடந்த அரசாங்கத்துக்கும் இந்த சம்பவத்தோடு தொடர்பு இருப்பதை உறுதிப்படுத்துவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பொழுது அவர் இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற போது அரசாங்கத்துக்கு தொடர்பில் இருந்ததாக தான் தெரிவித்திருந்ததாக சுட்டிக்காட்டினார். முஸ்லிம் சமூகத்தினர் மீது திட்டமிட்டு பழி போடுவதற்கான சூழல் உருவாக்கப்பட்டதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர் தொடர்ந்து விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும் என்றும் இதன் பொழுது வலியுறுத்தல் விடுத்துள்ளார். இந்த தீவு ஒரு சிங்கள பௌத்த தீவாக இருக்க வேண்டும் என்பது சிங்கள பௌத்த ஆட்சியாளர்களுடைய, இனவாதிகளுடைய, சிங்கள பௌத்த மக்களுடைய கருத்தல்ல. சிங்கள பௌத்த இனவரி கொண்ட ஆட்சியாளர்களுடைய எண்ணம் அதுவாகத்தான் இருக்கின்றது. அந்த வகையிலே அவர்கள் தமிழர்களுக்கு எதிரான ஒரு இனஅழிப்பை முன்னெடுக்கின்ற பொழுது இஸ்லாமிய மக்களை தங்களுடைய கைகளுக்குள்ளே வைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த தமிழர்களுடைய அந்த உரிமை போராட்டம் ஒரு இனஅழிப்பின் மூலமாக முடிவுக்கு கொண்டு வந்த பிற்பாடு நாட்டினுடைய பொருளாதாரத்திலும் ஏனைய துறைகளிலே ஆதிக்கம் செலுத்துவதிலும் முஸ்லீம் சகோதரர்கள் ஒரு உச்ச நிலையில் இருப்பதை சகிக்க முடியாத ஒரு நிலையிலே அவர்கள் ஒன்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகவும் மற்றும் இந்த பொருளாதார ரீதியாக ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கின்ற மற்றும் நிர்வாக ரீதியாக ஆதிக்கம் செலுத்துகின்ற இஸ்லாமிய தரப்புகளை ஏதோ ஒரு வகையிலே ஒரு பயங்கரவாத முத்திரை குத்தி அவர்களை ஒரு அடிமட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகவும் திட்டமிட்டு அவர்கள் மீது ஒரு பழியை போட்டு ஒரு பெரும் தாக்குதல் ஒன்று நடைபெற்றிருந்தது. அந்த சம்பவத்திலே கொல்லப்பட்டவர்கள் கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் அந்த கொலைக்கு உரிய குற்றவாளிகளாக இஸ்லாமிய மக்கள் மீது தான் பலிபோடப்பட்டது. பொதுவாக அந்த குற்றம் செய்த நபர்களை தாண்டி ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தின் மீதும் கிட்டத்தட்ட 22 லட்சம் முஸ்லீம்களையுமே குற்றவாளிகளாக சித்தரிப்பதிலே இந்த சிங்கள பௌத்த இனவாதிகள் வெற்றி கண்டிருந்தார்கள். அதன் காரணமாக அதிலே அந்த நேரங்களிலே அரசியலில் இருந்த பல்வேறுபட்ட சிங்கள கட்சிகளும் அதை கண்டிப்பது போன்று ஒரு தோற்றப்பாட்டை காட்டிக் கொண்டிருந்தாலும் கூட எங்களை பொறுத்தவரையிலே அதிலே அந்த முஸ்லீம் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அல்லது அந்த பழி ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகத்தின் மீதும் விழுந்துவிடக்கூடாது என்ற அக்கறை சிங்கள தலைவர்களுக்கு இருந்ததாக இல்லை. எல்லோருமே அந்த சம்பவங்கள் நடந்து ஒட்டுமொத்த முஸ்லீம் மக்களும் குற்றவாளிகளாக்கப்பட்டு அந்த காலப்பகுதியிலே அந்த முஸ்லீம்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட வன்முறைகளும் நெருக்குவாரங்களும் ஏற்படுத்தப்பட்டு அவர்களுடைய வர்த்தக பொருளாதார செயல்பாடுகள் பெருமளவிலே அழிவுகளை சந்திப்பதற்கு அன்றைய காலகட்டத்திலே சம்பவங்கள் நடைபெற்றது எல்லோருக்கும் தெரியும்.
நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகளில் சுமார் 23,000 தாதியர்களுக்கான பற்றாக்குறை நிலவி வருவதாக ஒன்றிணைந்த தாதியர் சேவை சங்கம் குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறு பற்றாக்குறை நிலவுவதால் பணிபுரியும் தாதியர்கள் கடுமையான மன அழுத்தத்துக்குள்ளாகியுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் தென்னே ஞானாந்த தீர சுட்டிக்காட்டினார். தாதியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவிக்கையில் தற்போதைய வைத்தியசாலை கட்டமைப்பில் 23,000 தாதியர்களுக்கும் சுமார் 14,000 கனிஷ்ட ஊழியர்களுக்கும் வெற்றிடங்கள் நிலவி வருவதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். முள்ளிவாய்க்கால் யுத்தத்தால் உயிரிழந்த தமிழ் மக்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள பொது தூபிக்கு இந்திய பின்னணி பாடகர் சத்தியன் அஞ்சலி செலுத்தியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு நேற்று விஜயம் மேற்கொண்ட அவர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிக்கும் சென்று அங்கு மக்களையும் இடங்களையும் பார்வையிட்டார். அதன் ஒரு பகுதியாக முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்துக்கு சென்ற சத்தியன் யுத்தத்தால் உயிரிழந்த உறவுகளின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள பொது தூபிக்கு மலர் அஞ்சலி செலுத்தி தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியுள்ளதாக தெரிய வருகிறது. முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்துக்கு அவர் மேற்கொண்ட வருகை யுத்தத்தில் உயிரிழந்த பல்லாயிரக்கணக்கான மக்களின் நினைவுகளை சுமந்து இந்திய கலைஞர் ஒருவர் அஞ்சலி செலுத்தியமையும் இங்கே சுட்டிக்காட்டத்தக்கது. எரிபொருள் விலை மாதாந்த திருத்தங்களை அடிப்படையாக கொண்டு பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பில் ஆராயப்படுவதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் இந்த ஆண்டு ஜூலை 3ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படலாம் என சங்கம் குறிப்பிட்டுள்ளது. ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போது தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன இந்த விடயத்தை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில் கட்டண திருத்தம் தொடர்பாக ஏனைய பேருந்து சங்கங்களுடன் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டார். மர்ம நபர் ஒருவரால் தானும் தன்னுடைய குழந்தைகளும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக சுரேஷ் அலைவின் மனைவியான மனூரி சலை முறைப்பாடு செய்துள்ளார். குற்றச்செயல்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளை பாதுகாப்பதற்கான தேசிய ஆணைக்குழுவிடம் அவர் இந்த முறைப்பாட்டை முன்வைத்துள்ளார். குற்றப்புலனாய்வு துறையில் பணியாற்றும் குறிப்பிட்ட நபர் சாதாரண உரையில் சந்தேகத்துக்குரிய கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு தன்னையும் தன்னுடைய 2 குழந்தைகளையும் மீண்டும் மீண்டும் கண்காணித்து வருவதாக அவர் குற்றச்சாட்டொன்றினை முன்வைத்துள்ளார். இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட 89 நிறுவனங்கள் மூலம் பல மில்லியன் டாலர் நிதி மோசடி செய்த சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நிதி குற்றப்புலனாய்வு பிரிவால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெள்ளவத்தையைச் சேர்ந்த 35 வயதுடைய நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் இடம்பெற்ற விரிவான விசாரணையில் அவர் போதைப்பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்த பணத்தை தன்னுடைய நிறுவன கணக்குகளில் வைப்பு செய்து அவற்றை கவனமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த 3 உறுப்பினர்கள் தொடர்பான வழக்குகள் கடந்த வாரம் நீதிமன்றத்தில் தனித்தனியாக விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டன. முதலாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணையில் தன்னுடைய கைது நடவடிக்கையை தடுக்க உத்தரவு பிறப்பிக்க கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தாக்கல் செய்த ரீட் மனு மீதான மேலதிக பரிசீலனையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஒத்திவைத்தது. மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுகர்சி கேரத் பிரதிவாதிகளிடமிருந்து இன்னும் பதில் வராதால் எந்தவொரு முடிவையும் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க இயலவில்லை என்று கூறினார். மேன்முறையீட்டு நீதிமன்றம் மனு மீதான மேலதிக பரிசீலனையை ஜூன் 24 வரை ஒத்திவைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதியரசர் பெர்னாண்டோ தனிப்பட்ட காரணங்களை கூறி வழக்கை விசாரிப்பதிலிருந்து விலகிக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து நீதியரசர் திசாநாயக்கா அந்த அமர்வில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டு விசாரிக்கும் ஆணைக்குழு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ மற்றும் மேலும் 2 மீது கொழும்பு உயர் நீதிமன்றத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோசித ராஜபக்ஷ இலங்கை கடற்படை மற்றும் பிரித்தானிய ரோயல் கடற்படை அகடாமியில் தன்னை சேர்த்துக் கொள்வது தொடர்பான ஊழலுக்கு உடந்தையாக இருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டாரவளையின் கொஸ்லந்த பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் 10 வயது மாணவி ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் அதிபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் பண்டாரவளை நீதவான் கெமுனு சந்திரசேகர முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் ஜூலை மாதம் 10ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். விசாரணையில் 56 வயதுடைய இந்த சந்தேக நபர் 2 பிள்ளைகளின் தந்தை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5ஆம் தரம் புலமைப்பரிசு பரீட்சைக்கு தோற்ற உள்ள மாணவர்களுக்கு சந்தேக நபரான அதிபரால் மேலதிக வகுப்புகள் நடத்தப்படுகிறது. அதன்போது பாதிக்கப்பட்ட மாணவியும் கலந்து கொண்டார். இந்நிலையில் சிறுமியின் பெற்றோரிடமிருந்து கிடைத்த முறைப்பாட்டின்படி அதிபரை கைது செய்த காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். காலி கொக்கல ஆற்று பகுதியில் நீராடச் சென்ற 2 நபர்கள் நீரில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்ததோடு மற்றொருவர் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போயுள்ளார். இச்சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றது.
கொக்கல ஆற்றில் இறங்கி 2 நபர்களும் நீந்த முற்பட்ட போது எதிர்பாரா விதமாக இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. ஆற்றில் இருவரும் மூழ்கியதை கண்ட அந்த பகுதி மக்கள் உடனடியாக செயற்பட்டு அவர்களில் ஒருவரை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர். எனினும் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். இதேவேளை நீரில் அடித்துச் செல்லப்பட்டு காணாமல் போன மற்ற நபரை மீட்கும் நோக்கில் போலீசாரும் பிரதேச மக்களும் இணைந்து தீவிர தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கொக்கல போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வீடொன்றில் இருந்து சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்த நபரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. குறித்த சடலம் தம்புத்தீகம யாய 5 பகுதியில் உள்ள வீடொன்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் யாய 5 ராஜாங்கனை பகுதியைச் சேர்ந்த 54 வயதுடையவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தம்புத்தீகம காவல் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் பேரில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பிரேத பரிசோதனைக்காக சடலம் அனுராதபுரம் வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இனி சர்வதேச செய்திகள். பிலிப்பைன்ஸில் உள்ள பாடசாலை ஒன்றில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 3 மாணவர்கள் பலியாகியுள்ளனர். பிலிப்பைன்ஸ் நாட்டின் மத்திய பகுதியில் தக்லோவன் நகரில் உள்ள பாடசாலை ஒன்றில் இன்று உள்ளூர் நேரப்படி காலை 9 மணிக்கு இந்த சம்பவம் இடம்பெற்றது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் வழமை போல பாடசாலை இயங்கி வந்த நிலையில் 2 மர்ம நபர்கள் திடீரென்று உள்ளே புகுந்து துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளனர். இந்த சம்பவத்தில் பள்ளியில் இருந்த மாணவர்கள் 3 பேர் பலியானதோடு மேலும் 5 பேர் காயமடைந்துள்ளதாக அங்கிருந்திருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரித்தானியாவின் பிரதமர் சர் கீர் ஸ்டார்மர் பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். இதன்படி அந்த பதவியை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆண்டி ஃபன்கிராம் நிரப்புவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய அரசியல் பின்னடைவுகள் மற்றும் சரிந்து வரும் மக்கள் ஆதரவு ஆகியவற்றின் காரணமாக தனது கட்சிக்குள் இருந்து அதிகரித்து வரும் அழுத்தத்தை தொடர்ந்து பிரதமர் மற்றும் தொழிலாளர் கட்சியின் தலைவர் பதவிகளில் இருந்து விலகுவதாக அவர் அறிவித்துள்ளார். தன்னுடைய அரசியல் எதிர்காலம் குறித்து பல நாள் யூகங்களுக்கு பின்னர் இன்று பிரித்தானியாவின் டவுனிங் மேடையில் பேசிய டிராமர் தனது முடிவை அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.